திருச்செந்தூர் கடற்கரையில் டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீஸ்காரர்களுக்கும் போர் நடைபெற்றது. அப்போ டச்சுக்காரர்கள் வெற்றி பெற்றார்கள். கோவிலில் ஒரு பாசறையை அமைக்கிறார்கள். திருமலை நாயக்கருடைய அரசாட்சி. அப்போ அவருடைய பிரதிநிதி போய் டச்சுக்காரர்களிடம் இந்த மாதிரி பாசறையை அகற்றணும்னு பேச அவர்கள் முடியாது அப்படிங்கிறார்கள். எல்லா ஊர் மக்களும் திரண்டு அவர்களிடம் போய் பேச வாக்குவாதமாக மாறி சில உயிர் சேதங்கள் நடைபெற்றது. அதை சரி கட்டுறதுக்காக அவர்கள் கோவிலில் உள்ள 2 சிலைகளை எடுத்துட்டு கிளம்புறார்கள். போற வழியில கடல் சீற்றம் ஏற்பட்டு ஒரு சூறாவளியா மாறினது. இந்த சிலைனாலதான் இருக்கும் அப்படின்னு எண்ணி இந்த சிலையை முதல்ல கடல்ல இறக்கிடலாம் அப்படின்னு இறக்குறார்கள். இறக்கி முடிச்ச அடுத்த க்ஷணம் அந்த சூறாவளி நின்று போயிடுறது. முருகனுடைய அருளே அருள் அப்படின்றது அவர்களுக்கும் புரிந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதி, அவர் ஒரு தீவிர முருக பக்தர். வடமலையப்ப பிள்ளையோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி இங்கதான் சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் படகு எடுத்துட்டு போய் சிலையை மீட்டு கோவிலில் வைத்து எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்றார்கள். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கோவில்கள் மன்னர்களால் அமைக்கப்பட்டதா இருக்கும். ஆனா இந்த கோவில் காசி சுவாமி, மௌன சுவாமி, ஆறுமுக சுவாமி, தேசியமூர்த்தி சுவாமி, வள்ளிநாயக்க சுவாமி போன்ற ஆண்டிகளால கட்டப்பட்டது. இன்னைக்கும் கோவிலுக்கு அருகே இவர்களுடைய ஜீவ சமாதியை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த வேளையில நம்ம அனைவரும் மனமுருகி முருகனை பிரார்த்தனை பண்ணி அவருடைய அருளை பெறுவோம். ஓம் முருகா ஜெய ஓம் முருகா शरवण भवगुह देवा स्कंदा सूरसंहारा मायोन मरगा ओम मुरुगा जय ओम मुरुगा. திருச்செந்தூர் செந்தில்லாண்டவனுக்கு அரகரோஹரா.